Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்க இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற பர்மனெண்ட்டான ஜாப் வேகன்சிஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்டெண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ இப்போ வளர்ந்துக்கிட்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னா இந்த ஏத்தர் எனர்ஜி, அப்புறம் அந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான ஜாப் ரோலுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்ற இந்த ரெண்டு ரோலுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரோல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சிஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிடெக் எம்பிஏ பண்ணியிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பிஎம்பி பிஜிஎம்பி அப்படின்ற இந்த சர்டிஃபைட் கேண்டிடேட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிடெக் எம்பிஏ பிஎம்பி அண்ட் பிஜிஎம்பி அப்படின்ற இந்த கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிடெக்கில் ஸ்பெசிஃபைடாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுற ஒரு நபராக இருந்தாலும் இதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும். பட் அவங்க கேட்குற ஸ்கில்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் இ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் பர் த கம்பெனி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பெங்களூரில் இந்த ஏத்தர் அப்படின்ற கம்பெனிக்கு இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருந்தாங்க. வீடியோ பார்க்க விரும்பல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மூலியமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். இல்லைனா அந்த கம்பெனிக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஸ்டின்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து உங்களுக்கு வரும். should have good knowledge of the general automotive products development life cycle அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த டிசைனிங், அந்த டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு பைக் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க ஒரு நபராக இருக்கணும். should be detail oriented with proven ability to multitask in the fast moving environment with shifting priorities and changing requirement அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so should be self starter and go getter with the ability to multitask and stay on top of a lot of things simultaneously அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு செல்ஃப் லேர்னர், செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்லேயே இருக்கணும். அதாவது இந்த மல்டி டாஸ்க் பண்ணுறது, நிறைய விஷயங்களை சூப்பராக ப்ராஜெக்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா should be savvy with relevant tools for project management like Jira அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. proactive, responsive and keen on process enhancement, proven ability to optimize execution and increase predictability of the system அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஹாவ் குட் கமாண்ட் ஓவர் வெர்பல் அண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனிஸ்லும் கேட்குற அதே ஒரு ப்ராசஸ் தான். நிறைய பேர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கம்யூனிகேஷனில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஏத்தர் கம்பெனிக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க, பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். கீப் ஏ கிளியர் ஃபோக்கஸ் ஆன் டீட்டெயில் த டெவில் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக அந்த டெசிக்னேஷன் கான்செப்ட்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ படித்து பார்க்கலாம். ரிப்போர்ட் எனி இம்பிடிமெண்ட்ஸ், ரெட் ஃபிளாக்ஸ், டேக் இனிஷியேட்டிவ்ஸ் டு ஒர்க் வித் CFT ஃபார் பிளானிங், mitigating, solving impediments to achieve objective while adhering to strict deadlines, requirements on quality, cost, delivery parameters அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஈஸியாக டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். மேபி ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லக்கு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏத்தர் கம்பெனிக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸும் நான் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிடைக்கலனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கிடைக்கலனா பரவாயில்ல. அப்ளை பண்ணாமே எனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சும்மா இருந்ததை விட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தான் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.